பிக் பாஸ் த காமன் மேன். விஜய் டிவி ஆரம்பிச்சாங்க. ஆடிஷனுக்கு ஆள் தேடுறாங்களா இல்லைன்னா சண்டை போடுறதுக்கு ஆள் தேடுறாங்களான்னு தெரியல. இப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறமா இந்த ஷோவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தா டிஆர்பி எங்கேயோ போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள்லேருந்து வீட்டை கட்டுறேன் கோடை போடுறேன் அப்படின்னு பஞ்சாயத்தே தேவை இருந்திருக்காது. இப்போ ஆடிஷன் பண்ணி ஃபில்டர் பண்ணி மொத்தமாக 50 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 50 பேர்லேருந்து எத்தனை பேரை தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த அக்கா இருக்காங்கல்ல, இந்த அக்கா தான் வந்து அறிக்கை வாசிச்சாங்க நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. 2 பஸ்ஸை கொண்டு வந்து விட்டு இதில் தான் நீங்கள் எல்லாரும் ஏறணும்னு சொன்னாங்க. ஒரு வழியாக எல்லாரும் சீட்டை பிடிக்க ஓடுனா ஒருத்தர் விழ ஒருத்தர் செருப்பு பறக்க அப்படின்னு ஒரு வழியாக 2 பஸ்லேயும் ஏறியாச்சு. வெளில ஏறியும் ஒரே கொலாயடி சண்டை தாங்க நடக்குது. ஐயோ பார்க்கவே பயமாக இருந்தது. நீ தள்ளு நான் ஃபஸ்ட்டு ஏறினேன், நீ தான் நவுளு அப்படின்னு பயங்கர சண்டை. பார்க்கும்போது என்னையா இது பிக் பாஸ் ஆடிஷன் தானா இல்லை வேற ஏதாவது ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு சீட்டு பிடிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வேற எதுவும் இல்லைங்க. ஆல்ரெடி கார் டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த கார் டாஸ்க்கை தான் இந்த பிக் பாஸ் முன்னோட்டமாக வச்சுருக்காங்க. எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் வேறு. அவன் தான் உட்காந்தா நீ 2வது உட்காந்தேன்னு 2 பஸ்லேயே மாறி மாறி அடிச்சிக்க. அதுக்கப்புறம் பாட்டை போட்டு எல்லாம் பாட ஆரம்பிச்சாச்சு. பஸ்ஸை கூட்டிகிட்டு போய் ஒரு குடோனுக்குள்ள அடைச்ச மாதிரி அடைச்சி விட்டுட்டாங்க. ஐயோ பாவங்க இவரெல்லாம். வேர்க்க விறுவிறுக்க எல்லாரும் உள்ள குளிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு வழியாக திறந்து விட்டாங்க பாருங்க, பிடிச்சாங்க ஒரு ஓட்டம். அது டாஸ்க். இது 2வது டாஸ்க். இது ஒன்றும் இல்லைங்க, சேருக்கு பின்னாடி ஒரு நம்பர், அந்த சேரெல்லாம் கமுத்தி போட்டு வச்சுருக்காங்க. போட்டியாளர் அத்தனை பேரோட கண்ணுலையும் பிளைண்ட் ஃபோல்ட் கட்டியிருக்காங்க. அந்த பிளைண்ட் ஃபோல்டோடையே சேரை எடுத்து அதில் அவங்க உட்காரணும். இதுதான் டாஸ்க்கு. கலவர பூமியாக மாறிடுச்சுங்க உண்மையிலேயே. அடி என்ன மிதி என்ன அலறல் சத்தம் என்ன விட்டு அந்த அக்கா சேரை எடுத்துட்டு வெளியவே ஓடிடுவாங்க போல இருக்கு. இந்த அண்ணன் என்ன பண்றாங்க, அந்த அக்கா காலு மேலே ஏறி உட்காந்தாச்சு. ஐயோ ஒரு வழியாக அந்த அக்காவை தள்ளி விட்டு இந்த அண்ணன் தான் போய் உட்காந்தாரு. அடுத்ததா இந்த அக்கா என் தலைமையில உட்காந்தாங்கன்னு உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இங்க அடுத்த சண்டை, ஏன் சேரு ஓன் சேருன்னு சொல்லி இந்த அம்மா வாங்கின அடிலாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அவர் அப்படியே சொலட்டி தூக்கி வீசிட்டாரு. காமன் மேன் பெரிய பேட்டில் மேன் ப்ரோக்ராமா ஆயிரும் போல இருக்கு. இப்போதான் இதையெல்லாம் ஓரமாக பார்த்துட்டு இருந்த நம்ம மாயாக்காவோட என்ட்ரி. உள்ளே வந்து என்னப்பா சண்டை, யார் யாருக்கு டோக்கன் நம்பர் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவங்க 2 பேரும் ட்வின்ஸு. என்னோட சேரை அவர் அடித்து பிடுங்கிட்டாரு. அவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தருக்கு என்ன கொடுங்க, யார் அது கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு. அவங்க 2 பேரும் இல்லை அது என்னோட சேரு, நான் கொடுக்க மாட்டேன், நான் வின் பண்ணால் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு வேற அங்கே ஒரு பஞ்சாயத்து. ஃபைனலாக 5 பேர் சேர் இல்லாமல் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம போக போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்டோரியை கேட்டு என்ன பஞ்சாயத்துங்கிற விசாரிச்சுட்டு இருக்கிற எல்லாருக்கும் டோக்கனை கொடுத்து விட்டுட்டாங்க. சண்டை போட்ட 2 பேருக்கும் ஷேக்கிங் கொடுத்து சமாதானமும் படுத்தி விட்டுட்டாங்க. இப்போதான் ராஜுவோட என்ட்ரி. அதுதான் நம்மளோட ஜூரிஸ் 3 பேரும் வரிசையாக வர்றாங்க. ராஜு, ஆரி, ஓவியா அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க சேரில் போய் உக்காந்தாச்சு. அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போதாங்க சேரில் உட்காந்து டோக்கன் எடுத்தாங்களே, அந்த டோக்கன் வரிசைப்படி ஒவ்வொருத்தராக உள்ள ஆடிஷனுக்கு வராங்க. இந்த அண்ணன் செம வித்தக்காரங்க. பல்லாலேயே பெரிய குடத்தையே தூக்கிட்டாப்ல. இதில் 3 கார்டு, க்ரீனு ரெட்டு எல்லோ. இதில் க்ரீன் வந்து செலக்டட், ரெட்டு வந்து ரிஜெக்டட், எல்லோ வந்து வெயிட்டிங் லிஸ்ட். ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட் செலக்ட் ஆயாச்சு. இப்போ செகண்ட் கண்டஸ்டன்ட். அந்த அக்கா உள்ளே வர்றாங்க. வந்ததும் கேள்வி கேட்குறாங்க. நார்மலாக கேட்டதும் அவங்களும் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு எந்த மோட்டிவும் இல்லையாங்க, நீங்கள் ரொம்ப எமோஷனலாக வீக்காக இருக்கீங்க அப்படின்னாங்க. அதுக்கு இவங்களும் ஆமாங்கிறாங்கன்னு மாயா கிட்ட வேற கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்து கடுப்பான 3 வரும் அம்மா தாயே நீ போயிட்டு வா, அடுத்த நெக்ஸ்ட் டைம் நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த அக்காவும் சரிங்க ஓகே கொடுங்க அப்படின்னு அந்த ரெட் கார்டை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் டே முடியுது. இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.